தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். 23ஆம் தேதி நம்ம கடமை ஆற்ற போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து சிந்திச்சு நீங்க கடமையை ஆற்ற வேண்டும். அப்பா அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக அப்பான்னா, பெண்கள் என்னை அப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மக்கள் கூப்பிடுறது அப்படின்னாரு. அப்படி அப்பா ஆட்சியில தான் 2 வயது பெண்கள் குழந்தையில இருந்து 80 வயது முதியவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. போக்சோ கேசஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, அது தவிர விசாரணையில எந்த அளவுக்கு தேக்கமா இருக்கு, அது ஒரு சாட்சிங்க. இதுக்கும் ஒரு படி மேல அவங்க கட்சி, அதுவும் பெண் நிர்வாகியா இருக்க கனிமொழி அவர்கள் கூட்டம் நடத்தினத்துல பெண் காவலர்கள் இடுப்ப கிள்ளப்பட்டு அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாததான் இந்த அப்பா ஆட்சி. அடுத்தது இவங்க தேர்தல் அறிக்கையை தான் கதாநாயகன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீட்டை நாங்க வந்த உடனே முதல் ஆளா ஒழிப்போன்னு உதயநிதி அவர்கள் மாறு தட்டினாரு. அவர் எந்த அளவுக்கு நீட்டை ஒழிச்சிருக்காருங்கிறது அவர்கிட்ட தான் ரகசியம் கேட்கணும். மாவட்டந்தோறும் அனிதா அவர்கள் பேர்ல காலேஜ் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு செங்கல் கூட இவங்க ஆட்சியில மருத்துவக் கல்லூரி எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லைங்க. மூணாவது அடுத்தது சமூக நீதி. அது யாருன்னா திமுகம்பாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் நம்ம வேங்கை வயலா இருக்கட்டும், நாங்கினேரியா இருக்கட்டும். இன்னும் ஒரு படிக்கு மேல பார்த்திருப்போம்னா என்சிஆர்பி அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற விசிகா எம்பி திரு ரவி அவர்களே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அச்சமா இருக்கு, தமிழகம் வட மாநிலம் போல இங்க குற்ற செயல்கள் அதிகமாயிட்டே இருக்குன்னு. சமீபத்துல எடுத்துக்காட்டு என்னன்னா, 8000 கூப்பன் கொடுக்க விளம்பரப்படுத்துறப்ப ஒரு மனச்சனுள்ள ஒரு பெண்மணி நான் இந்த ஜாதிகர்னால எனக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இவங்க சமூக நீதியோட ஆட்சி. அடுத்தது என்னன்னு பார்த்திருப்போம்னா, இவங்க போதை ஒழிப்பு. எந்த அளவுக்கு போதை ஒழிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, ஜாஃபர் சாதிக் அவர்களை பக்கத்துல வச்சுட்டு அருமையா போதை ஒழிச்சாங்க. மது ஒழிப்பு. தமிழகத்துல இளம் பெண்கள் அதிகமா விதவையாறாங்க. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே மதுக்கடைகள்லாம் மூட்டிடுவோம். அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்க எங்க கட்சிக்காரங்க நடத்துற மது ஆலைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனா இங்க அதிகரிச்சிருக்காங்க. ஒரு படிக்கு மேல கஞ்சா எந்த அளவுக்கு மாணவர்களே புழங்கி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்த லாஸ்ட்டுங்க, டெல்டா காரன் அப்படின்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட டெல்டாக்காரர் ஆட்சியை தான் பார்த்துருப்போம். விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட ஒரே மாநிலம் நம்ம டெல்டாக்காரர் ஆட்சியில தான். பயிர் இட்டு அறுவடை பண்ற நேரத்துல அக்யூசியேஷன், அதாவது கோர்ட்ல இன்னும் வழக்கு இருக்கு. ஆனா அவசரமா அறுவடைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருக்கிறத அந்த நிலத்தை அப்படியே தோண்டி போனதை இந்த டெல்டாக்காரர் ஆட்சியில தான் பார்த்திருப்போம். அன்னூர் சிப்காட், இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சிந்திச்சு எந்த கூட்டணி நமக்கு நல்லது தருவாங்க. ஏன்னா ஒரு தடவை தவறு செஞ்சா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளால எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஸோ சிந்திச்சு வாக்களிங்க. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.